மக்களே ஒரு ஷாக்கிங்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த டயத்துக்கு ஒரு அப்டேட் வந்து வந்துடும். அந்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவிக்ஷன் அப்டேட் தான். கண்டிப்பாக நீங்கள் தம்ப்நெயில்ல வந்து பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, கெமி அவர்கள் எவிக்ட் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இதை பார்த்த உடனே எனக்கு பயங்கரமான ஒரு ஷாக்கு. ஏன்னா நம்ம ஓட்டிங் முடிவுகள்லாம் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஓரளவுக்கு வாக்குகள் வாங்கக்கூடிய லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கெமி அவர்கள் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அதெல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீக்கில் ஓரளவுக்கு கண்டென்ட் வந்து கொடுத்தாங்க. ஒரு சில ப்ரோமோக்கள் வந்து வந்தாங்க. எபிசோடில் ஒரு 2-3 எபிசோடில் நல்லாவே டைம் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு ஆக்குப்பை பண்ணப்பட்டது. ஓகேங்களா? ஸோ இப்படிப்பட்ட ஒரு பெண்மணி, இப்படிப்பட்ட ஒரு கேம் பிளேயர், ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஃபிசிக்கல் டாஸ்க்கெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அடித்து நவுத்தக்கூடிய ஒரு ஆள், அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். ஸோ அவங்கள வந்து எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்புகிறாங்க அப்படின்னா கண்டென்ட்டே கொடுக்காம சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்கக்கூடிய ரம்யாவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணி பேக்கப் பண்ணி வச்சிட்ருக்காங்க. வியானாவரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொய்யா சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளர வச்சிட்ருக்காங்க. கெமியை தூக்கி வெளியே அனுப்புகிறாங்க. ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்யாவை தாங்க இவங்க பேக்கப் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் இதே தான் வந்து செஞ்சிட்ருக்காங்க. நீங்கள் எப்போனா பாருங்கள், எந்த வாரமாவது பாருங்கள், அந்த வாரத்தில் ரம்யா அவர்கள் வந்து நாமினேஷனில் வராங்க அப்படின்னா அவங்க கடைசி பொசிஷனில் தான் இருப்பாங்க. கம்மியான வாக்குகள் தான் வாங்கியிருப்பாங்க. அவங்க தான் எவிக்ட் ஆகுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லா மீடியாவும் வந்து பேசும். கடைசியாக சாட்டர்டே சண்டே வந்தால் மட்டும் வேறு ஒரு ஆளை வந்து எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. ஏன் இவ்வளோ ஃபேவரட்டிசம் ஒரே ஒரு பெண்மணிக்கு ஏன் இவ்வளோ தூரம் வந்து கருணை காட்டுறீங்கன்றது எனக்கு புரியவே இல்லை. நீங்கள் அவங்களுக்கு வந்து ஃபேவர் பண்ணுறதா கூட வச்சுக்கலாம், இல்லை கருணை காட்டுறதுன்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, கருணை வேறு, ஃபேவரட்டிசம் வந்து வேறு. ஓகே, அந்த கருணை கூட என்ன ஒரு வாரமாக காமிச்சிக்கிட்டே வந்து இருந்துகிட்ருப்பீங்க. சரி, அட்லீஸ்ட் சரி ஓகேப்பா, இந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் வெளிப்படையாக கொண்டு வரணும், கண்டென்ட் வந்து அவங்கக்கிட்டேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் நீங்கள் அவங்கள தப்பிக்க வச்சு, இல்லை நாமினேஷன்லேருந்து எலிமினேஷன்லேருந்து வெளியே வர வச்சா பரவாயில்ல. ஒவ்வொரு வாரமுமா அந்த பொண்ணு இந்த வாரமெல்லாம் இருக்கும், நான் தான் எவிக்ட் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரியே இருக்கும். அப்புறம் நீங்கள் எவிக்ட் பண்ண மாட்டீங்க. கடைசி அடுத்த வாரத்துக்கு போகும், ஏதோ கழட்டிடுறேன், வெங்காயத்தை உரிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் அடுத்த வாரமும் ஒன்றும் பண்ணாது. அதுக்கு அடுத்த வாரமும் நீங்கள் எக்ஸ்பெக்டேஷனோடு அந்த பொண்ணை சேவ் பண்ணுவீங்க. அதுக்கு அடுத்த வாரமும் சும்மா தான் இருக்கும். இதே தான் வந்து ரிப்பீட்டடாக வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ சத்தியமாக இதெல்லாம் வந்து ரொம்ப ஒஸ்ட்டு த கோருங்க. இது ஒரு பக்கம் ரீசனாக இருந்தாலும் இவங்க எப்படி எவிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீசனை வச்சு கெமியை வந்து எவிக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரீசனை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஓகே, ஆனால் இவங்க ஓட்டிங்ஸ் வைஸை வந்து எவிக்ட் பண்ணல. ஓகே, அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கவின் வந்து இருக்கார் இல்லையா, அவர் நேற்றுக்கு வந்து மாஸ்க் அப்படிங்கிற ஒரு படத்துக்கான ப்ரொமோஷனுக்கு வந்து வந்திருந்தாப்புல. அப்போ கெமியை பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக நானும் நயன்தாராவும் ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நயன்தாரா மேடமுடைய லிஸ்ட்டே வந்துருச்சு, கால் ஷீட்டே வந்துருச்சு, அவங்க வந்து நடிச்சிட்ருக்காங்க. ஆனால் கெமியோடைய கால் சீட் தான் வந்து இன்னும் கிடைக்கல, ஏன்னா அவங்க வந்து உள்ளர வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. சீக்கிரமாக வந்துடுங்க, நம்ம நடிக்கலாம் அப்படின்ற மாதிரி கவின் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாப்புல. ஓகே, ஸோ அப்பயே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் ஒரு மாதிரி என்னங்க சொல்கிறீங்க, அதுக்குள்ளேயே வா, அப்புறம் இவங்களை எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருவாங்க அப்படின்ற லெவலுக்கு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ இன்னும் இல்லை நீங்கள் எவ்வளோ நாட்கள் இருக்க முடியுமோ அவ்வளோ நாட்கள் இருந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கவின் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாப்புல. ஓகே, ஸோ இது ஒரு ரீசனாக பிடிச்சிக்கிட்டு கெமியை தூக்கி வெளியே எரிஞ்சிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா எப்படி பார்த்தாலும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இவங்களால பெருசாக வந்து இன்னும் நடக்க போகிறதில்ல. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க உள்ளர இருந்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ இது தாண்டா ரைட் டைமு, கரெக்டான ஒரு பாயிண்ட்டை வந்து கவின் அவர்கள் சொல்லிட்டு போயிருக்காப்புல, இதை வச்சு மூவ் பண்ணி அடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி காலையிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா கெமின்னு வந்துடுச்சு. அதே மாதிரி நம்ம கவின் அவர்கள் சொன்ன விஷயங்களை பார்த்திங்க அப்படின்னா ட்விட்டரில், ஃபேஸ்புக்கில், அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம்லாம் பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் கெமி அவர்கள் தான் எவிக்ட் ஆகுவாங்க அப்படின்றது வந்து உறுதியாக இருக்குது. ஸோ ரம்யா ஜோவை காப்பாற்றுறதுக்காக மட்டும்தான் அப்படின்றதையும் நான் தெளிவாக வந்து சொல்லிக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், இப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த எவிக்ஷன் வந்து ஃபேராக அன்ஃபேராக அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திங்கன்னா அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.